நாட்டிலே தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், மிக குறுகிய மணித்தியாலங்களுக்குள்ளே நுவரெலியா மற்றும் அதே போன்று நாவலப்பட்டி பகுதிகளிலே வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நிலவும் மழையுடனான வானிலை தொடர்பான அறிவிப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன. நாளைய நாளில் மழையுடனான வானிலை குறைவடையும் சாத்தியம் இருக்கிறது என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. என்ன இருந்த போதிலும் வரும் 6ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கின்றது. இவ்வாறு இன்றைய நாளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அனர்த்தங்கள் மற்றும் வானிலை தொடர்பான செய்திகள் வருகின்ற பொழுது சற்று முன்னர் கிடைத்திருந்த ஒரு செய்தியாக பதிவாகி இருந்தது. கினிகர்த்தனை பகுதியில் பூடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். அந்த 4 பேரையும் தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கூன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல அனர்த்தங்கள் பதிவாகி வருகின்றன. இதிலே சுமார் 581 குடும்பங்களைச் சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதான நதிகள் தொடர்பான மழைவீழ்ச்சி தரவுகளுக்கு அமைய இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் நாவலப்பேட்டையில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 271.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புக்கு அமைய பிரதான ஆறுகளுடன் தொடர்புடைய அதிகூடிய மழைவீழ்ச்சி இதுவாகும். அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவான பகுதிகளில் உள்ள நீர் பிரவாகம் மகவெளி கங்கையுடன் இணைகின்றது. கழனி கங்கையின் நீர்மட்டத்தில் தாக்கம் செலுத்தும் கித்துல்கலவில் 261.6 மில்லிமீட்டரும் நோவூடில் 231.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதுடன் கழுகங்கிக்கு தாக்கம் செலுத்தும் ரத்தினபுரியில் 113.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவானது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிக மழைவீழ்ச்சி கனியோனில் பதிவானது. கெனியோனில் பதிவான மழைவீழ்ச்சியின் அளவு 191 மில்லிமீட்டர்களாகும். களுபஹான, டிக்கோயா, லக்ஷபான உள்ளிட்ட நீர்த்தக்கங்களுடன் தொடர்புடைய பகுதிகளில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழைவீழ்ச்சி பதிவானது. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் நாவலப்பிட்டி கிணிகத்தேன வீதியின் அமகமுவையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பயணிகளுடன் வெள்ளத்தில் மூழ்கியது. எவ்வாறாயினும் பஸ்ஸில் இருந்த அனைத்து பயணிகளையும் பிரதேசத்தின் 5 இளைஞர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர். நாவலப்பிட்டி பசுபாகை கோரளை பிரதேச செயலக பிரிவில் 250 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் JMR ஜெயசுந்தர தெரிவித்தார். மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் நாவலப்பிட்டி சோளாங்கந்த பகுதியில் 67 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மகவெளி கங்கையின் கிளை நதிகள் பெருக்கெடுத்தமையினால் நாவலப்பிட்டி பவ்வாகம நீரில் மூழ்கியது. நாவலப்பிட்டி மையக்காவத்த பகுதியில் இன்று பகல் பதிவான காட்சிகளே இவை. கல்பத்து பகுதியில் நீர்வரத்து அதிகரித்தமையினால் வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. நாவலப்பிட்டி, ஜெயசுந்தரபுர, கித்துல்கோட்டை, பேலி வீதி, பவ்வாகம, பலாந்தோட்ட, மாப்பாக்கந்த உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்ததால் நாவலப்பிட்டி தொலஸ்பாகு வீதியின் 2ஆம் கட்டை பகுதியில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மண்மேட்டை அகற்றும் பணி இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. கடும் மழையினால் தொலஸ்பாகையில் உள்ள சில வீடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.
பெய்து வரும் கடும் மழையினால் மகாவலிகங்கையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மகாவலிகங்கையின் பேராதனை, கெட்டம்பே பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கண்டி கம்பளை பிரதான வீதியின் கெலியோயா நகரம் முழுமையாக நீரில் மூழ்கிய காட்சிகளே இவை. ஹட்டன் கொட்டகலை பப்பதாராம விஹாரையின் விஹாராதிபதியின் தங்குமிடத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் அங்கு தங்கியிருந்த பிக்கு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் கொத்மலை ஓயாவின் நெருமருங்கிலும் வாழும் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என நீர்த்தக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்தார். சென்ட் கிளார் டெவோன் நீர்வீழ்ச்சிகளில் இன்று மாலை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. ஹட்டன் மொரகாத்தென்ன பகுதியில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவை. கலினி கங்கை பெருக்கெடுத்தமையினால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி யட்டியாந்தொட்டையில் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தெலிகம வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடனாவிற்கும் இடையிலான வீதி இன்று மாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. வீதியின் மீது கற்குவியல் ஒன்று சரிந்து வீழ்ந்தவையே அதற்கான காரணமாகும். கற்களை அகற்றும் பணிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் முன்னெடுத்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் குயிலிவத்தை தியகல பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கலவான பகுதியில் பெய்த கடும் மழையினால் குக்லேகம நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கடும் மழையினால் பொல்கொள்ள நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. காலி, டெவட்டவெல்ல, ஜாகுட்டமுல்ல, ரஜகம்பெல்ல, கடேவத்த ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்து இன்று அதிகாலை பெய்த பலத்த மழையினால் நாவலப்பிட்டி கித்துல் கூட்டையில் வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளதுடன் 30 குடும்பங்களைச் சேர்ந்த 130 பேர் நாவலப்பிட்டி மத்திய மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சரியான கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் இருக்கிறோம். வீடு வாசலாம் முற்றிடாம இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் பிச்சை கஷ்டத்தில் இருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. சாமா எல்லாமே தண்ணியில் போயிருச்சு. மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கூட்டம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க தலைமையில் பஸ்பாகை கூரளை பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இன்று அதிகாலை பெய்த பலத்த மழையினால் நாவலப்பிட்டி பெய்லி வீதியில் உள்ள 30 வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது. நாவலப்பிட்டியிலிருந்து தொலஸ்பாகைக்கு செல்லும் வீதியும் வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளே இவை. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் ஹட்டன் கொட்டகலை லாக்ஹில் தோட்டத்தில் உள்ள 36 குடும்பங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோரில் சிலர் லாக்ஹில் தோட்ட ஆலயத்திலும் ஏனையோர் உறவினர்களின் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். இதனிடையே தலவாக்கலை அக்கரப்பத்தனை மன்ராசி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. அக்கரப்பத்தனை ஹோல்ப்ரூக்கில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளது.
நேற்று விடி தண்ணி போட்டு தண்ணி இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வருஷத்தில் எப்படி 2 தரம் வெள்ளம் போடும். கண்டி தெல்தனிய ரங்கல நகரிலிருந்து கொட்டகங்கை கோணவளைக்கு செல்லும் பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விஓயா பெருக்கெடுத்தமையினால் யட்டியாந்தொட்டை புலத்கோகுப்பேட்டிய பிரதான வீதியில் உள்ள பருசல்ல பாலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் யட்டியாந்தொட்டை நவட்ட பகுதியில் உள்ள வீதி முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. கணினி கங்கை பெருக்கெடுத்தமையினால் யட்டியாந்தொட்டை கலாகுடவியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் பிரதேச மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிய காட்சிகளே இவை. தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையினால் முகமந்தலாவை கெகஸ்வேல்டு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளது. ஹட்டன் வட்டவளை ரயில் நிலையத்தின் மீதும் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. மகாவலி கங்கை பேராதனை நாவலப்பிட்டி பகுதிகளில் பெருவெள்ள மட்டத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலனி கங்கை, கித்துல்கல, ஹொலம்புவ, தெரணியகல, நோவூர் பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தில் உள்ளது. கழுகங்கை, ரத்தனபுரி பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை எட்டியுள்ளது. மகாவலி கங்கையின் வெள்ள அபாயம் தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலையும் நீர்ப்பாசன திணைக்களம் இன்று பிற்பகல் வெளியிட்டது. இதற்கமைய உடுநுவர, உடப்பலாத்த, ಯಟಿನುವರ ದೊಲುವ ಕೊತ್ಮಲಿ ಪಸ್ಬಾಗಿ ಗಂಗಹಿಯಲ ಕೋರಲಿ ಪಸ್ಬಾಗಿ ಕೋರಲಿ கங்கவட்ட கோரலி ஆரிஸ்பத்துவ பாட்டதும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணி நேரத்துக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. கழனி கங்கையை அண்மித்த தொம்பே, சீதாவாக்க, ஹோமாகமுவ, கடுவெல, பியகம, கொலன்னாவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் சிறிய அளவிலான வெள்ளத்தாக்கம் ஏற்படக்கூடும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது. கழுகங்கையை அண்மித்த ரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மதுல, நிவித்திகல, ரத்தினபுரி, குருவிட்ட, அயகம, அலபாத்த பிரதேச செயலக பிரிவுகளில் கழுகங்கையின் நீர் வெளியேறும் தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த சில மணி நேரத்துக்குள் சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்படலாம் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேவேளை 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கஹியல கோரலி, பஸ்பாகி கோரலே பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தொட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அபகமுவ, நோவூர் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பலத்த காற்று தொடர்பான அறிவுறுத்தலையும் வெளியிட்டுள்ளது. வடமத்திய, வடமேல், சப்ரகமுவ, மத்திய, தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று, கொந்தளிப்பான கடற்பகுதிகள் குறித்த எச்சரிக்கை அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்பிற்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த கடற்பகுதிகளில் பயணிக்க வேண்டாம் என மீனவர்கள், கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாம் இதுவரையில் பார்த்ததை போன்று நாட்டிலே வானிலை இவ்வாறு தொடர்கின்ற பொழுது இந்த அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமா? இதற்கு காரணம் என்ன? வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வாறு தெளிவுபடுத்தியது. எமது கடந்த காலங்களை பார்க்கும் போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதும் தணிவதும் இயல்பானது. பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி தீவிரமடைந்து மழை பொழிந்த சந்தர்ப்பங்கள் எமது முந்தைய ஆண்டுகளில் உள்ளன. இந்த ஆண்டில் உண்மையில் நாம் எல்னினோ சூழ்நிலையில் இருந்ததால் இதை முன்னரே நாம் எதிர்பார்க்கவில்லை என்பது உண்மையே. ஆனால் நேற்றிலிருந்து மேல் மத்திய வளிமண்டலத்தில் ஒரு குழப்பமான சூழல் உருவாவதை நாம் கண்டோம். அத்துடன் வளிமண்டலத்தில் நீராவி அதிகமாக காணப்பட்டது. அதனாலேயே கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து கணிப்புகளை வெளியிட்டு வந்தோம். காற்றின் வேகத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டது. இந்த காற்றின் அதிகரிப்புடன் நீராவி நேரடியாக மத்திய மலைநாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அதனால் மத்திய மலைநாட்டிற்கே
இந்த மழை அதிகமாக கிடைத்தது. තොත් මහනුවර නුවරඑළිය සබරගම් පළාතේ වගේම බස්නාහිර පළාතේ සමහර කොටස් වලට ඇති වේවි කියලා. කෙසේ වෙතත් මෙම මේ කැළමිලි ස්වභාවය හෙට දවල් වෙනකොට තරමක් අපෙන් පහව යයි කියලා අපි බලාපොරොත්තු. இந்த மழை இன்றிரவும் அதேபோல் நாளை அதிகாலையாகும் போது குறிப்பாக கண்டி, நுவரெலியா, சபரகமுக மாகாணம், மேல் மாகாணத்தின் சில பகுதிகளுக்கும் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனினும் இந்த குழப்பகரமான சூழ்நிலை நாளை நண்பகலாகும் போது எம்மை விட்டு சற்று விலகிச் செல்லும் என்று எதிர்பார்க்கிறோம். நாளை நண்பகல் வேளைக்கு பிறகு தற்போது பெய்து வரும் மழை குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழே ஒரு சூறாவளி உள்ளது. ஒரு சுழல் காற்று உருவாகி வருகிறது. அந்த நிலைமை 6ஆம் தேதி ஆகும் போது மீண்டும் தீவிரமடைவதன் மூலம் நாளை மாலையிலிருந்து மழை குறையும் என்று கூறினாலும் 6ஆம் தேதிக்கு பின்னர் நம் பகுதி வழியே செல்லும் காற்றலைகள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள அந்த சூறாவளியின் தீவிரத்தால் வேகமடைந்து மீண்டும் 6ஆம் தேதிக்கு பின்னர் சில நாட்களுக்கு குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளுக்கு மழை சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம். முக்கியமாக சபரகமுக மாகாணம், கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலேயே வழமை போன்று அதிக மழையை அந்த நாட்களில் எதிர்பார்க்கிறோம். மழை நீர் கிடைத்துள்ள பெரும்பாலான பகுதிகள் ஈரமண்டலத்தை உள்ளடக்கிய பகுதிகளாகும். இதனால் ஈரமண்டலத்திற்கு அருகிலுள்ள நில்வலா, கிங், கழு, கலனி ஆகிய ஆறுகள், அத்தனகலுவோயா, மகாஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்கள் இந்த நாட்களில் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் பெரும்பாலான நாட்களில் இரவு வேளையிலேயே மழை பொழிகிறது. கடந்த சில நாட்களாகவே இது தொடர்பான விழிப்புணர்வுகளை நாம் வழங்கி வருகிறோம். இன்றிரவும் நாளையும் வழமை போன்று மழை கிடைத்தால் வான்பாயும் மட்டத்தை கருத்தில் கொண்டு வான்பாயும் அளவை குறைப்பதற்காக நாம் பிற்பகல் 3 மணி அளவில் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை சிறிய அளவில் திறந்தோம். பாரிய அபாயகரமான நிலைமை எதுவும் இல்லை. தற்போதைய நிலைவரப்படி இதற்கு மேல் நாம் கதவுகளை திறக்க வேண்டிய நிலை வராது. இரவு வேளையில் எந்த அளவு மழை பெய்யும் என்பதை நம்மால் கூற முடியாது. மகாவலியின் கீழ்நில பகுதிகளுக்கு இந்த மழையினால் பாரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அத்துடன் நாம் முழு மகாவலி நிலப்பகுதியையும் எடுத்துக்கொண்டால் தற்போது உண்மையில் 52% மட்டுமே நீர் உள்ளது. மேலும் 48% நிரப்புவதற்கு நீர்த்தக்கங்களில் இடம் உள்ளது. எனவே இந்த எல்லினோ சூழ்நிலையுடன் வந்த இந்த குறுகிய கால மழை பொழிவு நாளை விலகிச் சென்றுவிடும். அதனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒருவேளை திடீரென கொத்மலை கதவுகளின் திறப்பை அதிகரிக்க வேண்டிய நிலை வந்தால் நாம் அனைவருக்கும் அறிய தருவோம். கடந்த டித்வா பேரழிவுடன் கிடைத்த அதிக மழை பொழிவினால் பெரும்பாலான பகுதிகளில் மண்சரிவு இடங்கள் தீவிரமடைந்த பகுதிகள் உள்ளன. அதனால் அந்த இடங்கள் தற்போது கிடைக்கும் இந்த அதிக மழை பொழிவினால் மீண்டும் தீவிரமடைவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன. எனவே அந்த இடங்களில் வாழும் மக்களை அதி அபாயகரமான பகுதிகளில் 16,737 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த குடும்பங்களுக்கு அவர்களின் நிலைமை குறித்து அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே அது குறித்து கவனமாக இருங்கள். தற்போது கிடைக்கும் மழை பொழிவுடன் இந்த இடங்களில் உள்ள மக்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்வதே மிகவும் பொருத்தமானது. இங்கு வழங்கப்படும் அறிவிப்புகளை பார்த்து கொண்டே தாமதிக்க வேண்டாம். உங்கள் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் மழைப்பொழிவு குறைவான காலங்களில் அதிக தீவிரத்தன்மை கொண்ட மழைப்பொழிவு இக்காலங்களில் நமக்கு கிடைக்கிறது. அதனால் கிடைக்கும் மழைப்பொழிவோடு மழையின் அளவு படிப்படியாக அதிகரிப்பது அவதானிக்கப்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். ක්‍රමික වර්ධනයක් නිරීක්ෂණය වුත් එම ස්ථානයේ ඉවත් වෙන්න